வணக்கம். இந்த பதிவு ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் பேப்பர் 1 எழுதுபவர்களுக்கான தேர்வு. இதில் ஒரு 120 சைக்காலஜி கேள்விகள் இருக்குது. 2022 கேட்கப்பட்ட கேள்விகள். 18ஆம் தேதி 19ஆம் தேதி 2 நாள்லையும் 4 கொஷின் பேப்பர் இருக்குது. 4 கொஷின் பேப்பரையும் நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த பதிவை தரேன். ஏற்கனவே 14, 15, 16லாம் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. டெட் பேப்பர் 1 ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் சைக்காலஜி கேள்விகள் தான் நிறைய இருக்கும். நீங்கள் ரிவைஸ் பண்ணணுன்னா அதை ரிவைஸ் பண்ணுங்கள். ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணுங்கள், படித்தது இருந்தால் ரிவைஸ் பண்ணிக்கோங்க, படிக்காததாக இருந்தால் மெமரி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இந்த டைமில் பண்ணலாம். வாங்க கொஷின்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, கருத்துருவாக்க கொள்கையை விவரித்தவர் யார்? ப்ரூனர். கருத்துருவாக்க கொள்கைனாலே ப்ரூனர். பியாஜே கூற்றுப்படி எந்த நிலையில் ஒரு குழந்தை உடல் உறுப்புகளின் செயல்பாடுகளின் ஒத்துழைப்பை பெறுகிறது அப்படின்னா புலன் இயக்க நிலை. புலன் இயக்க நிலையில் தான் ஒரு குழந்தையோட உடல் உறுப்புகளின் செயல்பாடு அதோட ஒத்துழைப்புக்கு வரும். அடுத்து 3வது கேள்வி, கற்போரின் 4 அறிதிறன் வழிகள் என்பது? கற்போரின் 4 அறிதிறன் வழிகள் என்பது மெமரி பண்ணுங்க சொல்கிறத: மீட்டு கொணர்தல், கொள்கை, வினா கேட்டல், பயன்பாடு. மீட்டு கொணர்தல், கொள்கை, வினா கேட்டல், பயன்பாடு. அடுத்து 4வது கேள்வி, எந்த வயதில் குழந்தை கண் அசைவு மற்றும் ஒளி மூலம் தகவலை பரிமாற்றும்? எந்த வயதில் குழந்தை கண் அசைவு ஒளி மூலம் பரிமாற்றம்னா 0 to 3 மாதங்கள். 5வது கேள்வி, குஞ்சுகள் பொரித்தவுடன் வாத்தை பின்தொடரும் குஞ்சுகள் தன் தாயின் அசைவுகளை அது எழுப்பும் ஒலிகளையும் பின்பற்றுவது என்ன கற்றல்? அடியொற்றி கற்றல். வாத்து பின்னாடியே போகிறது அடியொற்றி கற்றல். அடுத்து 6வது கேள்வி, மாணவர்களின் உள்ளார்ந்த திறனை வளர்க்கும் காரணி எது? உள்ளார்ந்த திறனை வளர்க்கும் காரணி சூழ்நிலை சார்ந்த காரணி. மாணவர்களின் உள்ளார்ந்த திறனை சூழ்நிலை சார்ந்த காரணி தான் வளர்க்குது. ஸ்கீமா என்னும் மன அமைப்பை டேஷ் பெற்றிருக்கும். ஸ்கீமா என்னும் மன அமைப்பு எதெல்லாம் பெற்றிருக்கும் அப்படின்னா அனுபவம், பயிற்சி, அறிவு, திறமை. இது 4 தான் ஸ்கீமாங்கிற அமைப்பில் இருக்குது. இதில் முதிர்ச்சி கிடையாது, அதே மாதிரி அழகு கிடையாது. முதிர்ச்சி, இதுலேயும் முதிர்ச்சி வந்துருச்சு, அதனால் இதுவும் கிடையாது. அதனால் அனுபவம், பயிற்சி, அறிவு, திறமை, இது 4 மட்டும்தான் ஸ்கீமாவின் மன அமைப்பில் இருக்கிறது. அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி பிக்சர் கொடுப்பாங்க. எந்த வடிவமுறை வெற்றிடத்தை நிரப்பும்னு கேட்டிருக்காங்க. ஒரு வாய்மொழி சோதனையின் எடுத்துக்காட்டு. இது ஒரு சோதனையோட எடுத்துக்காட்டு. இந்த கீழே இருக்கு பாருங்கள், ABCD. இதில் தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அங்கே இருக்க 1 2 3 ஆன்சர்னு நினச்சிக்காதீங்க. இதில் என்ன புதிர் மூலமாக அதுக்கு ஆன்சர் பண்ண முடியுமா? படத்தொடரா, இல்லை இடம் சார்ந்த காட்சிப்படுத்துதலா, இல்லை பட அணியா? பட அணி தானே இதுக்கு ஆன்சராக கொடுத்துருக்காங்க. அதனால் ஆன்சர் ஆன்சர் டி தான் பட அணி அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சரு. அதில் இருக்கிறது எது மேட்ச் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்க தேவையில்ல. பட அணி தான் இதற்கு பொருந்தும். ஒரு வாய்மொழி சோதனையின் எடுத்துக்காட்டு இது என்னன்னு சொல்கிறோம்? பட அணின்னு சொல்கிறோம். பியாஜே கூற்றுப்படி எந்த செயல்பாட்டு நிலை 7 முதல் 11 ஆண்டுகள் வரை அறிவாற்றல் வளர்ச்சியில் ஒரு திருப்பு முனையாகும்? எந்த செயல்பாட்டு நிலை? பருப்பொருள் செயல்பாட்டு நிலை தான் அறிவாற்றலில் ஒரு திருப்பு முனையாக இருக்குது. அடுத்து, நினைவினை மேம்படுத்த உதவாத காரணி எது? நினைவினை மேம்படுத்த உதவாத காரணி சுய கற்றலா, ஆர்வமா, புலன்வழி கற்றலா, பல்புலன்வழி கற்றலா, குருட்டு மனப்பாடம் தான் நினைவாற்றலை மேம்படுத்தாது. பின்வருவற்றில் எது குழந்தைகளின் மனவெழுச்சி வளர்ச்சிக்கு மிகவும் பொருத்தமானது? ஜனநாயக வகுப்பறை சூழல் தான் பின்வருவற்றில் குழந்தைகளின் மனவெழுச்சி வளர்ச்சிக்கு மிகவும் பொருத்தமானது எதுன்னு கேட்டாங்கன்னா ஜனநாயக வகுப்பறை சூழல். அடுத்து, சமூக வளர்ச்சி என்பது சமூக உறவுகளின் முதிர்ச்சி அடைவது என கூறுகிறார் யார்? சமூக வளர்ச்சினாலே சமூக உறவோட முதிர்ச்சி அடைகிறது தான் அப்படின்னு சொன்னது யாருன்னா ஃப்ரீமேன் மற்றும் சாவல் தான் சமூக வளர்ச்சியையும் சமூக உறவையும் பற்றி சொல்லியிருக்காரு. பிந்தைய குழந்தை பருவத்தில் மனவெழுச்சி வெளிப்பாடு இதமான ஒன்று. பிந்தைய குழந்தை பருவத்தில் கீழ்காணும் வாக்கியங்களில் தொடர்பில்லாதது எது? கேள்வியை நல்லா படித்து புரிஞ்சுக்க கற்றுக்கோங்க. அது ரொம்ப முக்கியம் சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும். ஆன்சர் மனவெழுச்சி வெளிப்பாடு மிகவும் முதிர்ச்சியுடன் இருக்கும் அப்படிங்கிறது தான் அதுக்கு பொருந்தாத ஒன்று. பள்ளி குழந்தைகளின் விருப்பம் சார்ந்த கருத்தியல் எது சரியானதல்ல? எதிர்கால தொழிலை தேர்ந்தெடுக்கக்கூடிய தகுதி தங்களிடம் இருக்கிறதா என்று அதிகமாக எண்ணி பார்ப்பர். இதை தான் குழந்தைகளின் விருப்பம் சார்ந்த கருத்தில் சரியானது அல்ல.
அடுத்து எரிக்சனின் 8 நிலைகள் வெற்றிகரமாக முடிக்க பெற்ற மக்கள் டேஷ் நன்னெறி அடைவர். எரிக்சனோட 8 நிலைகளை வெற்றிகரமாக முடித்தவங்க என்ன நன்னெறியை அடைவாங்க அப்படின்னா நல்லிணக்கம் சார் நன்னெறி. எரிக்சனோட படிநிலை 8, அது நல்லிணக்கம் சார் நன்னெறியை கொடுக்குது. கீழ்காணும் எந்த அறிதிறன் வளர்ச்சி நிலையில் விருப்பமில்லா மறுவினைகளான உறிஞ்சுதல், பற்றுதல் மற்றும் பார்த்தல் போன்ற செயல்களை உள்ளடக்கியது? புலன் இயக்க நிலையில் தான் மறுவினைகளான உறிஞ்சுதல், பற்றுதல், பார்த்தல் இதெல்லாம் நடக்கும். ஒரு செயலை உடல் ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ மேற்கொள்ள வேண்டிய அமைப்பு செயல்முறை என்னன்னு சொல்கிறோம்? ஒரு செயலை உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ தெரிஞ்சுக்கிறோம், அதை என்னன்னு சொல்கிறோம்? ஸ்கீமான்னு சொல்கிறோம். அதுக்கு தான் ஸ்கீமான்னு சொல்லியிருக்காரு யார்? பியாஜே. ஆன்சர் ஸ்கீமா. சோமு எப்போதும் தன்னால் முயன்ற உதவிகளை பிறருக்கு செய்வான். இதிலிருந்து சோமுவிடம் காணப்படும் குணநலம் எது? ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். குணநலம் இரக்கம். இரக்கம் இருந்தால் தான் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். உங்கள் யாருக்குமே நீங்கள் ஹெல்ப் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு இரக்கமே இல்லை அப்படின்னு அர்த்தம். அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் இருந்து எந்தெந்த கூற்றுகள் ஊடகங்களின் தாக்கத்தினால் மாணவர்களிடையே தீய பழக்க வழக்கங்களை ஏற்படுத்துகிறது? பிற உயிரினங்களை நேசித்தல், ஒரே நேரத்தில் ஒரே மாணவன் 10 மாணவர்களுடன் சண்டையிடுதல், அடுத்து கைகளால் சுவரை குத்தி உடைக்க முயற்சித்தல். இது 2 தான் ஆன்சரு. இதில் அந்த ஆன்சரே இல்லை. ஆனால் ஆன்சர் செகண்ட் பியும் டியும் தான் ஆன்சர். குழந்தைகளிடத்தில் தைராக்சின் குறைவாக சுரக்குமானால் ஏற்படுவது? இந்த ஹார்மோன் பற்றியும் ஃபஸ்ட் லெசனில் ஹார்மோன் பற்றியும் அதை அந்த உடல்நல குறைகள் பற்றியும் கொஸ்டின் இருக்கும். கிரிட்டினிசம் தான் ஏற்படும். தைராக்சின் குறைவாக சுரந்தால் கிரிட்டினிசம். கண்டிப்பாக ஹார்மோன் பற்றின ஒரு கொஸ்டின் இருக்கும். எதிர்மறை தன்னடையாளம் கொண்ட குழந்தை பள்ளிக்கு வரும்போது அவர்களை உடன்பாட்டு தன்னடையாளம் கொண்டவராக மாற்ற ஆசிரியர் செய்யக்கூடாதது எது? ஒரு கொஷினை ஃபுல்லாக படிச்சிட்டோமான்னு செக் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணுங்கள். புரியுதா? லாஸ்ட் வரைக்கும் படிக்கணும். மாற்றம் லாஸ்ட்டு வார்த்தையில் கூட அவங்க ஃபுல் கொஷினையுமே மாற்றின மாதிரி கேட்டிருப்பாங்க. அதனால் கரெக்டாக படிங்க. செய்யக்கூடாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. மற்றவரிடமிருந்து தனிமைப்படுத்துவது. அதே மாதிரி எல்லா ஆப்ஷனையும் படித்த பிறகு தான் ஆன்சர் பண்ணணும். ஆப்ஷனை படித்து ஆன்சர் பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டம். கொஷின்ஸை எப்படி படிக்கணும்னு முதல்ல கற்றுக்கோங்க. குழந்தைகளின் வாழ்க்கையில் மனதளவில் மீளாத்தன்மை என்ற பண்பு காணப்படும் நிலை மனச்செயல்பாட்டுக்கு முந்தைய நிலை. மனச்செயல்பாட்டுக்கு முந்தைய நிலையோட வருஷம், என்னென்ன செயல்கள் எல்லாமே ஃபஸ்ட்டு செகண்ட் லெசனுக்குள்ளேயே இருக்குது. அதை படிச்சிங்கனாலே நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். அதே கான்செப்ட் தான், ஆனால் மாற்றி மாற்றி கொஷினாக கேட்பாங்க. கீழ்கண்டவற்றுள் எது குழு விளையாட்டின் பண்பு நலன்கள் சாராதது? கீழ்கண்டவற்றில் எது குழு விளையாட்டின் பண்பு நலன் சாராதது? ஒற்றுமை உணர்வு, சட்டத்திட்டங்களை மதித்தல், சுயநல உணர்வை களைதல், குழுவில் உள்ள பிறரை குறை கூறுதல் தான் இதில் பொருந்தாத ஒன்று. அடுத்து 24வது கேள்வி. பின்வருவனற்றுள் இடைவினை புரியும் காணொளி அமைப்பில் இடம்பெறாத பகுதி, அதாவது வீடியோ கான்ஃபரன்சிங்கில் என்ன இருக்காதுன்னு கேட்டிருக்காங்க. மைக்ரோ கம்ப்யூட்டர், வீடியோ டிஸ்க்கு, டிவி மானிட்டரு, ஓவர்ஹெட் ப்ரொஜெக்டர் அதுதான் இருக்காது. தலைமேல் பிம்பம் வீழ்த்தி இருக்காது, தேவையில்லை அதுக்கு. அது மட்டும் ஆன்சராக வரும். அடுத்து 25வது கேள்வி. புலன் உறுப்புக்கள் என்ற பொதுவான கருத்தில் இருந்து நாக்கின் சுவையறிதல் பண்பை விளக்க ஆசிரியர் பயன்படுத்தும் கற்பித்தல் அணுகுமுறை. புலன் உறுப்புகள் என்ற பொதுவான கருத்திலிருந்து சுவையின் பண்பை விளக்கும் ஆசிரியர்னு தனிப்பட்ட கருத்துக்கு வந்துட்டாங்க. அப்படின்னா அது தொகுத்தறி முறை. அடுத்த கேள்வி. இந்திய அரசியலமைப்பில் இலவச கட்டாய கல்வி உரிமை குறிப்பிடும் சார்ந்தது எந்த சரத்து இலவச கட்டாய கல்வியை சொல்லுது அப்படின்னா 21A. ஏபிசிடி தானே படிப்பாங்க, அதை 21Aன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான சரத்து. 2-3 தடவை இந்த கொஷின் கேட்டாங்க. கீழ்நிலை வகுப்புகளில் பயன்படுத்தப்படும் விளையாட்டு முறை கற்பித்தலுக்கு அடிப்படை எதுன்னு கேட்டிருக்காங்க. விளையாட்டு முறை கற்பித்தலுக்கு அடிப்படை மன வளர்ச்சிக்கான உளவியல் கோட்பாடு மற்றும் வளர்ச்சி தான் அடிப்படை. அடுத்த கேள்வி. மீள்பார்வை கொள்கையானது கற்பித்தல் பொறிகளின் வளர்ச்சியில் பயன்படுத்தப்படுகிறது. மீள்பார்வை கொள்கையானது கற்பித்தல் பொறின மிஷின், கற்பிக்கிற மிஷின் வளர்ச்சியில் பயன்படுத்தப்படுது. ஆமாம், ஏன்னா நம்ம சரியாக தவறான அது டக்குன்னு சொல்லிடும். அதுதான் சொல்கிறாங்க பொறின மிஷின். அதை வச்சு படிச்சிங்கன்னா புரியும் உங்களுக்கு. நம்ம போடுற கொஷினுக்கான ஆன்சரு சரியாக தவறா அப்படின்னு நம்ம டக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா அது நமக்கு வளர்ச்சியில் பயன்படுது இல்லையா? அதை தான் சொல்லியிருக்காங்க. கூற்றும் சரி, காரணமும் சரி.
செயலுறு கற்றல் இடம்பெறாத நுட்பத்தை கண்டறிக. செயலுறு கற்றலில் இடம்பெறாத நுட்பத்தை கண்டறிக. ஆன்சர் ஒப்படைவு. அசைன்மெண்ட்டே இருக்காது. செயலுறு கற்றலில் அசைன்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. அடுத்து, கற்றலுக்கும் வளர்ச்சிக்கும் உள்ள தொடர்பினை பகுத்தாய்தலின் அடிப்படையாக வைகாட்ஸ்கி குறிப்பிடுவது என்ன? கற்றலுக்கும் வளர்ச்சிக்கும் உள்ள தொடர்பாக வைகாட்ஸ்கி என்ன சொல்கிறாருன்னா, புதிய அறிவை உருவாக்குவதற்கான இடம். ஆன்சர் ஏ. இதோட 30 கொஸ்டின் முடியுது. அடுத்து 2022 அக்டோபர் 19 நடந்த ஆஃப்டர்நூன் கொஷின்ஸ் தான் பார்க்குறோம். தெரிதல் என்பது தொடர்ச்சியான செயல், இறுதியான முடிவல்ல. ஒன்று தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதோட முடிஞ்சிடாது, தொடர்ந்து நடக்கும் அப்படின்னு சொன்னது ப்ரூனர். தொடர்ச்சியான செயல்னு சொன்னது ப்ரூனர். இரண்டாவது கேள்வி, ஆசிரியர் தனது வகுப்பறையில் உள்ள மெல்ல மலரும் மாணவர்களுக்கு ஒவ்வொரு துலங்களுக்கும் பரிசளிக்கிறார். எந்த வகை பயிற்சியை அளிக்கிறார்? ஒவ்வொரு துலங்களுக்கும் அதாவது பரிசு கொடுக்குறாரு அப்படின்னா அது என்ன பயிற்சி அப்படின்னா பரிசு வழங்கும் பயிற்சி. அவர் தான் பரிசு கொடுக்குறாருல, அப்போ அது பரிசு வழங்கி பயிற்சி கொடுக்குறாரு, அதான் பரிசு வழங்கும் பயிற்சி. அடுத்து, கீழ்கண்டவற்றுள் எது கெஸ்டால்ட் கொள்கை அல்ல? கெஸ்டால்ட் கொள்கை அல்ல எது அப்படின்னா இணக்க விதியா, பயன்படா விதியா, அடைவு விதியா, ஆயத்த விதியா? இணக்க விதி மட்டும் அதில் சார்ந்தது இல்லை. அப்போனா பாக்கி 3 எதில் சேர்ந்தது? கெஸ்டால்ட் கொள்கையில் சார்ந்தது. தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. ஏதாவது பேர் வருது, கொள்கை வருதுன்னா எழுதி படிங்க. உளவியலாளர் பாவ்லவ் எந்த நாட்டை சார்ந்தவர்? உளவியலாளர் பாவ்லவ் இத்தாலி நாட்டை சார்ந்தவர். இது புக்கில் இருக்குது. ஆன்சர் அடிக்கடி மறக்குது அப்படின்னா அதை எழுதி வச்சு நீங்கள் அடிக்கடி எந்த இடத்த பார்ப்பீங்களோ அந்த இடத்துல ஒட்டி வச்சுக்கோங்க. கற்பவருக்கு ஒரு சூழ்நிலையில் கற்றலானது மற்றொரு சூழ்நிலை கற்றலை தடுக்கிறது, குறுக்கிடுகிறது அல்லது பலவீனப்படுத்துகிறது என்பது எவ்வகை மாற்றம்? எதிர்மாற்றம். நாம் ஒன்று கற்றுக்கிட்டது இன்னொன்று கற்றுக்க தடையாக இருக்குது அப்படின்னா அது எதிர்மாற்றம். ஒரு மாணவன் மொழியை கற்பது என்பது அவன் மொழியை கற்றுக்கும்போது சவுண்டையும் கற்றுக்கிறான், வரி வடிவத்தையும் கற்றுக்கிறான். ஒளி வடிவம், வரி வடிவம். வருடாந்திர உடல் வளர்ச்சி முதிர்ச்சியை காட்டும் வளைவரை எது? வருடாந்திர உடல் வளர்ச்சி முதிர்ச்சியை காட்டும் வளைவரை. உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக தோணுச்சு அப்படின்னா தூரம் வளைவரை தான். நான் பேசுகிறது உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது, வீடியோ ஃபாஸ்ட்டாக இருக்குனாக்கா செட்டிங்ஸில் போயிட்டு வீடியோவோட ஃபாஸ்ட்டை குறைக்க முடியும். 0.5 வரைக்கும் குறைச்சாலும் எந்த அஃபெக்ஷனும் இருக்காது, நீங்கள் குறைச்சி கேட்கலாம். அதே மாதிரி 0.5 வரைக்கும் அதிகமாக்கியும் நீங்கள் படிச்சுக்க முடியும். ஆன்சர் தூரம் வளைவரை. குழந்தையின் தற்போதைய செயல்திறனை பொருத்துவதற்கான முக்கிய அம்சமாகும் எதுன்னு கேட்டிருக்காங்க. பொருத்துவதற்கான முக்கிய அம்சம் செயல்திறனை படிப்படியாக அதிகரித்தது தான் கரெக்டாக பொருந்தும்னு சொல்லியிருக்காங்க குழந்தையோட செயல்திறனை பொறுத்தவரை. அதே மாதிரி வெக்ஸ்லர் சோதனை எந்த வயது மாணவர்களுக்கு பயன்படுத்தி நுண்ணறிவை அளவிட முடியும்? நுண்ணறிவை அளவிடுறது தான் வெக்ஸ்லரோட சோதனை. அது எந்த வயது அப்படின்னு கேட்டாங்கன்னா 7 முதல் 16 வயது வரை. அதே மாதிரி எந்த வயது வரை நுண்ணறிவை கணக்கிட முடியும்னு கேட்பாங்க, அதுவும் 16 வயது தான். கவனம் என்பது ஒரு பொருளின் மீது கவனம் செலுத்துவதை விட மற்றொரு பொருளின் மீது கவனம் செலுத்துவதாகும் என்று குறிப்பிட்டவர் யார்? ஒரு பொருளோட சேர்த்து இன்னொன்றையும் அடுத்த பொருளை கவனம் செலுத்துறது அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா ஆன்சர் டம் வில்லேங்கிறவர் தான். கவனம் என்பது ஒரு பொருளின் மீது கவனம் செலுத்துவதை விட மற்றொரு பொருளின் மீது கவனம் செலுத்துவதுன்னு சொன்னது. மும்மலை சோதனையில் குழந்தைகள் வெற்றி பெற முடியாத வயதாக பியாஜே கூறுவது? மும்மலை சோதனையில் குழந்தைகள் வெற்றி பெற முடியாத வயது 2 to 7 வருடம். ஆன்சர் பி, 2 to 7 வருடம். நட்பு இதன் அடிப்படையில் உருவாகிறது. ஜாதி, மதம், சமூக பொருளாதார நிலை, விளையாட்டு. நட்பு எதன் அடிப்படையில் உருவாகிறது? விளையாட்டு அடிப்படையில் உருவாகிறது. ஆன்சர் டி. ஒருவரிடம் முதிர்ச்சி என்பது ஒரு முன்னேற்ற நிகழ்வு. அது எந்தெந்த இதை காட்டுது அப்படின்னா எந்தெந்த மாற்றத்தை காட்டுதுன்னு கேட்டிருக்காங்க. முதிர்ச்சி என்பது நடத்தை மாற்றம் மட்டும் ஏற்படும், நேரத்தின் மாறும், உடல் மற்றும் நடத்தை மாற்றங்களுடன் ஏற்படும். உடல், மன மற்றும் நடத்தை மாற்றங்களுடன் ஏற்படும். சிங்கிறது ஆன்சரு. முதிர்ச்சி எதெல்லாம் காட்டும்? உடல், மன மற்றும் நடத்தை மாற்றத்தை சேர்ந்தது தான் முதிர்ச்சி. ஆன்சர் சி. கேள்வி நல்லா கவனிங்க. தனிப்பட்ட உணர்வு உந்துதலுக்கும் மேம்பட்ட நான் என்னும் முனைப்புக்கும் இடையே நான் என்னும் முனைப்பு சமநிலை பங்காற்றி ஒரு நபரின் மனப்பான்மை மற்றும் திறமைகளை மறு வடிவமைத்து சமூகத்திற்கு ஆக்கமுள்ளவனாக மாற்றுகிறது. இதை வலியுறுத்தும் கொள்கை யாதுன்னு கேட்டிருக்காங்க. தனிப்பட்ட உணர்வுக்கும் சமூகத்தில் ஆக்கமுள்ளவனாக மாறுறதுக்கும் இடைப்பட்டதை கூறுற கொள்கை எது அப்படின்னா
உள சமூக கொள்கை. ஆன்சர் ஏ, உள சமூக கொள்கை தான் ஆன்சர். அடுத்து 15வது கேள்வி. எப்போது புன்னகை ஆழ்ந்த சமூக அடையாளமாக மாறுகிறது? நல்லா இருக்குல்ல கொஷின். எப்போது புன்னகை ஆழ்ந்த சமூக அடையாளமாக மாறுகிறது? முதல் வருட இறுதியில். புன்னகை ஆழ்ந்த சமூக அடையாளமாக மாறுறது முதல் வருட இறுதியில். கீழ்காணும் எந்த அறிவுசார் திறன் படிக்க கற்றுக்கொள்வதுடன் தொடர்புடையது? 16வது கேள்வி. எந்த சமூக திறன் படிக்க கற்றுக்கிறதோட தொடர்புடையது? மன வெளிப்பாடா, சிந்தித்தலா, மொழியை பேசுகிறதா, பின்பற்றுறதா? பின்பற்றுறது, சிந்திக்கிறது, மன வெளிப்பாடு, இது எல்லாமே கற்றுக்கிறதுக்கூட சம்பந்தம் இல்லாதது. படிக்க கற்றுக்கிறதுக்கு மொழியை பேசுகிறதும் படிக்க கற்றுக்கிறதும் ஒன்று தான். அதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. படிக்க கற்றுக்கொள்வதுடன் தொடர்புடையது மொழியை பேசுதல். கொஷினை தெளிவாக படித்து ஆப்ஷன்ஸை புரிஞ்சிக்கிட்டாலே ஒரு 4-5 கேள்விக்கு ஆன்சர் பண்ண முடியும். அதனால் கொஷின் பேப்பரை சரியாக படிக்கிறத கற்றுக்கோங்க. நிறைய கொஷின் பேப்பரை படிக்க தான் அது உங்களுக்கு தெரியும். ஆன்சரை பார்க்காமலே கொஷினை படித்து ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணணும். அது ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாருங்கள். கீழ்கண்ட பியாஜே அறிவுத்திறன் வளர்ச்சி நிலையில் எந்த நிலையில் குமார பருவத்தினர் அறிவியல் விஞ்ஞானிகள் ஆய்வகத்தில் தீர்வு காண்பதைப் போல சிந்திக்கிறார்கள்? அதனுடன் தொடர்புடையது என்னன்னு கேட்குறாங்க. பியாஜோட படிநிலையில் எந்த நிலையில் விஞ்ஞானி மாதிரி யோசிப்பாங்கன்னே கொடுத்தே இருப்பாங்க. கருத்தியல் நிலை. கருத்தியல் நிலை வரும்போது மாணவர்கள், குழந்தைகள் விஞ்ஞானி மாதிரி யோசிப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. கண்ணன் தினந்தோறும் மாலை நேர வேளையில் அருகாமையில் உள்ள தெருவோர குழந்தைகளுக்கு பாடம் எடுத்து மகிழ்ந்தான். இது கண்ணனிடம் காணப்படும் எந்த நடத்தையை கூறுகிறது? சுய கட்டுப்பாடா, சுயமரியாதையா, சமூக சேவையா, சமூக விழிப்புணர்வா? என்ன செய்கிறான்? தெருவோர குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கறது ஒரு சமூக சேவை. சமூக சேவை தான் ஆன்சராக வரும். ஆன்சர் சி. இதயத்தின் செயல்பாட்டையும் இரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்தும் ஹார்மோன் எது? அட்ரினலினா, பிட்யூட்ரியா? இதய செயல்பாட்டு, இரத்த அழுத்தம் ரெண்டுத்தையும் கட்டுப்படுத்துறது அட்ரினலின் சுரப்பி. அட்ரினலின் ஹார்மோன் தான் இதயத்தின் செயல்பாட்டையும் இரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்துது. பியாஜேவின் கூற்றுப்படி குழந்தையின் மன செயல்பாட்டிற்கு முந்தைய பருவம் என்பது? மன செயல்பாட்டுக்கு முந்தைய பருவம் 2 to 7 ஆண்டுகள். சைபர் கிரிமினலில் ஈடுபடக்கூடிய குற்றவாளிகள் நல்ல குடிமகனாக திகழ்ந்திருக்க டேஷ் கல்வி வழங்கப்பட்டிருக்க வேண்டும்? யாராக இருந்தாலும் நல்ல குடிமகனாக இருக்க ஒழுக்க கல்வி வழங்கப்பட்டிருக்க வேண்டும். அடுத்து, பாபுவிடம் தான் யார் என்று நம்புவதற்கு விளக்குவதற்குமான இயற்பண்புகள், திறமைகள், மனப்பான்மைகள் மற்றும் மதிப்புக்கான தொகுப்பு உள்ளது. இது என்னவென்று அழைக்கப்படுகிறது? அவனை பற்றின எல்லாமே அவங்ககிட்ட இருக்காது. தற்சார்பு என்று அழைக்கப்படுகிறது. அவனை பற்றின எல்லாத்தையும் அவன் ரெடியாக வச்சிட்ருக்கான். அப்படிங்கும்போது அது தற்சார்பு. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் குழந்தையின் தனிநபர் காரணியை பாதிக்காதது உடல் அமைப்பா, நுண்ணறிவா, மனவெழுச்சி வளர்ச்சியா, சமூக மற்றும் அண்டை வீட்டாரா? குழந்தையின் தனிநபர் காரணியை பாதிக்காதது சமூக மற்றும் அண்டை வீட்டார். கல்வி ஆக்கவியலை டேஸ் ஆக்கவியல் என்றும் கூறலாம். கல்வி ஆக்கவியலை, இது பிஎட் ஃபர்ஸ்ட் லெசனில் வரும்னு நினைக்கிறேன். கல்வி ஆக்கவியலை டேஸ் ஆக்கவியல் என்றும் கூறலாம், உளவியல் ஆக்கவியல் என்றும் கூறலாம். சரியாக பொருந்தியுள்ளதை தேர்வு செய்க. 25வது கேள்வி. சரியாக பொருந்தி உள்ளது எது அப்படின்னா, இயந்திர நுட்பவியல் சாதனங்கள், வானொலி, தொலைக்காட்சி, நாடாப்பதிவு கருவிகள், இதான் சரியாக பொருந்தி இருக்கு. கல்வி சார்ந்த ஊடகங்கள் பற்றியும் ஒரு கேள்வி இருக்கும். செய்து பார்த்து அனுபவ ரீதியாக கற்றுக்கொள்வதும் வகுப்பறையில் கற்றுக்கொள்வதை சக மாணவர்களுடன் பகிர்ந்து மீண்டும் மீண்டும் செயல்பாடுகளை செய்து கற்றுக்கொண்ட திறனை வலுவூட்ட செய்வதும் செயல்வழி கற்றலாகும் என்றவர் யார்? ஒன்றை செஞ்சு பார்க்கணும், செஞ்சு கற்றுக்கணும், திரும்ப திரும்ப செஞ்சு பார்த்து வலுவூட்டப்படணும், அதுதான் செயல்வழி கற்றல்னு சொன்னது ஃபோன்வெல் ஜான்கிறவர் தான் சொல்லியிருக்காரு. ஃபோனில் சொன்னாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க செயல்வழி கற்றலை பற்றி. பின் வருவனவற்றுள் கற்றல் குறித்து சரியான கூற்று எது? கற்றலை பற்றின சரியான கூற்று, கற்றல் சமூக நிகழ்வுகளால்
வழி நடத்தப்படும்ங்கிறது தான் கற்றல் குறித்த சரியான கூற்று. குடும்ப பிரச்சனை, அண்டை அயலாருடன் சண்டை சச்சரவு போன்றவற்றால் ஒரு குழந்தையின் கற்றல் பாதிப்படையுது. இது எந்த வகையான காரணியை அடிப்படையாக கொண்டதுன்னு கேட்டிருக்காங்க. சமூகமாக மனவெழுச்சியாக வேறு எதுவுமே வராது, சமூக காரணி தான் அதுக்கு பொருந்தும். கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் முப்பரிமாண பொருள் அல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. பொருள் பற்றி கேட்குறாங்க பாருங்கள். முப்பரிமாண பொருள் அல்லாதது ஃப்ளானல் பலகை தான் முப்பரிமாணம் கிடையாது. போர்டு முப்பரிமாணமாக வராது இல்லையா. பாக்கி எல்லாமே முப்பரிமாணம். குளோபு, மாடலு எல்லாமே முப்பரிமாணமாக இருக்கும். ஃப்ளானல் பலகை மட்டும் முப்பரிமாணம் கிடையாது. எந்த பொருளை வேணால் கேட்கலாம், தெரிஞ்சு இருக்கீங்களான்னு பார்க்குறதுக்காக கேட்பாங்க. அடுத்து, உயர் சிந்தனை திறன்களை மேம்படுத்த ஆசிரியர் வகுப்பறையில் மாணவர்களுக்கு சவாலான செயலாக புவி வெப்பமயமாதல் ஏற்படும் விளைவுகளை விவாதிக்கச் சொல்வது என்ன கற்பித்தல்னா கற்போர் மைய கற்பித்தல். வெப்பமயமாதலை பற்றி விவாதிக்க சொல்கிறது கற்போர் மைய கற்பித்தலில் வரும். இதோட 18ஆம் தேதி கொஷின்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ 17ஆம் தேதிக்கான 2 கொஷின்ஸையும் பார்த்துடலாம். ஒரு கொஷின் பேப்பருக்கு 30 கொஷின். இது மார்னிங் நடந்த கொஷின் பேப்பர். வினாத்தால் முழுமையாக ரிவைஸ் பண்ணுங்கள். டைம் கிடைக்கும்போது போட்டு பார்த்துக்கிட்டே ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு கொஷின்ஸ் இருந்தாலும் 1 மார்க்கு. பார்க்கலாமா? பொருட்கள் அல்லது நிகழ்வுகளின் பொதுவான பண்புகளை குறிப்பது பொதுமை கருத்து என வரையறுத்தவர் யார்? பொருட்கள் அல்லது நிகழ்வுகளின் பொதுவான பண்பு தான் பொதுமை கருத்து. சொன்னவர் யார்? மோர்கன் தான் இந்த கருத்தை சொன்னார், பொதுமை கருத்தை சொன்னார். அறிவுசார் கட்டமைப்பு கோட்பாடுகளை வெளியிட்டவர் யார்? அறிவுசார் கட்டமைப்பு கோட்பாடுகளை வெளியிட்டவர் பியாஜே மற்றும் ப்ரூனர். உளவியலாளர் வாட்சன் கண்ணோட்டத்தில் நடத்தை என்பது இயந்திரமானது. டோல்மென் கண்ணோட்டத்தில் நடத்தை என்பது உடற்கூறு இயல்பானது. நடத்தைங்கிறது இயந்திரமானதுன்னு சொன்னது வாட்சனு. டோல்மென் உடற்கூறு இயல்பானதுன்னு சொல்லியிருக்காரு. அடுத்து, பொருட்களை கண்டறிவதில் எத்தகைய கற்றல் இடம்பெறுகிறது? பொருட்களை கண்டறிவதில் எத்தகைய கற்றல் இடம்பெறுது அப்படின்னா பொதுமை கற்றல் இடம்பெறுகிறது. பொருள்களை கண்டறிவதில் பொதுமை கருத்து தான் இடம்பெறுது. அடுத்து, கலா ஒன்றுக்குள் ஒன்று இறுகிய அடுக்கிற பாத்திரங்களை பிரித்தெடுக்கிறாள். இது எவ்வகை கற்றல்? பிரச்சனையை தீர்த்தல் கற்றல். இது ஒரு எக்ஸாம்பிள், அப்படியே பார்த்துக்கோங்க. இது மாதிரி வேறு எக்ஸாம்பிள் வந்தால் கூட அதுக்கும் பிரச்சனையை தீர்த்தல் தான் வரணும். நாம் குறிப்பிட்ட தொலைபேசி எண், தேதி மற்றும் பெயர்களை நினைவில் வைத்துக் கொள்வது எவ்வகை கற்றல்? பகுதி கற்றலா, பொருளுணர் கற்றலா? மனநக்கற்றல். மனப்பாடம் செய்கிறோம், நம்பரை மெமரி பண்ணுறோம். ஒரு செய்தியை நீண்ட நாள் நினைவில் இருத்தி வைத்து தேவைப்படும் போது பயன்படுத்த முடியும். இத்தகைய கற்றல் வகை உருவங்களை கொண்டு கற்றுக்கிறதா, பொருள் உணர்றதா, இணைத்து கற்கிறதா? ஆன்சர் இணைத்து கற்றல். நீண்ட நாள் நினைவில் வைக்கிறதுக்கு கற்றுக்கிற முறை இணைத்து கற்றல் முறை. நீங்களும் அதையே ட்ரை பண்ணுங்கள். ஒன்றுத்தோட ஒன்று இணைச்சிக்கோங்க. நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அதோட நீங்கள் படித்ததை ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அது ரொம்ப நாள் நினைவில் இருக்கும். மகிழ்ச்சியான சூழலில் மாணவர்கள் கற்பது நினைவு பகுதிக்கு செல்கிறது. சந்தோஷமாக ஒன்று நடக்கும்போது நம்ம கற்றுக்கிட்டா அது நெடுங்கால நினைவுக்கு போகிறது. பெரிய அளவிலான இடங்களில் மன பிரதிநிதித்துவம் என அழைக்கப்படுவது. பெரிய அளவிலான இடங்களில் மன பிரதிநிதித்துவம்னு எதை சொல்கிறோன்னா அறிவாற்றல் வரைபடங்கள் தான் மன பிரதிநிதித்துவமாக இருக்குது. அடுத்து, பிறந்த குழந்தையிடம் உடலில் உள்ள கொழுப்பின் அளவு உச்சநிலையை எட்டும் காலம் எப்போன்னு கேட்டிருக்காங்க. பிறந்த குழந்தைக்கு உடலில் கொழுப்பின் அளவு உச்சநிலையை எட்டும் காலம் 9 மாதங்கள். 9 மாதங்களில் உச்சநிலையை அடையும். கொஸ்டின் ரிப்பீட் ஆக வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக கவனமாக படிச்சுக்கோங்க. ஒரு ஆசிரியர் மாணவர்களிடம் 4 நீலம், 12 சிவப்பு வண்ண மலர்கள் என 16 மலர்களை காண்பித்து அவற்றில் அதிகம் உள்ளவை சிவப்பு மலர்களா அல்லது நீல மலர்களா என வினவுகிறார். சில குழந்தைகள் உடனே அவற்றில் அதிகம் சிவப்பு வண்ண மலர்கள் என கூறுகின்றனர். இது மன செயல்பாட்டுக்கு முந்தைய நிலை குழந்தைகளிடையே டேஷ் இன்மையை கூறுகிறது. வரிசைக்கிரம வகைப்பாடு இன்மையை. இதே டைப்பில் நிறைய கேட்டிருக்காங்க. பால்ஸு கலர்ஸ் தான் மாறும், ஆனால் சேம். உங்களுக்கு தோணும் குழந்தை கரெக்டாக தானே ஆன்சர் பண்ணியிருக்கு அப்படின்னு. அப்படின்னா நீங்கள் சைக்காலஜி படிக்கலன்னு அர்த்தம். குழந்தை கவுண்ட் பண்ணி கான்ஃபிடெண்ட்டாக சொல்லலை இல்லையா, அதை தான் சொல்லியிருக்காங்க. வரிசைக்கிரம வகைப்பாடு. பழக்க வழக்கம், ஆர்வம், மனப்பான்மை இவற்றில் ஒரு தெளிவான வேறுபாட்டை கொண்ட குழு இவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஒப்பார் குழு என்று அழைக்கப்படுகிறது.
நான் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன்னு தோணுச்சுன்னா நீங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு கம்மி பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்லோவாக சொல்கிறப்பல தோணுச்சுன்னா 5% 0.5 தான் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அது மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. கீழ்கண்டவற்றில் எது நேர்மையான மனவெழுச்சி அல்லன்னு கேட்டிருக்காங்க. அன்பு, உவகை, மகிழ்ச்சி இது எல்லாமே நேர்மையானது. நேர்மை அல்லன்னு கேட்டிருக்காங்க. மனவெழுச்சி அல்லன்னு கேட்டிருக்காங்க. நேர்மை அல்லாததை சொல்லணும். பொறாமை தான் வந்து நேர்மை அல்லாதது. பின்வருவற்றுள் எது பிந்தைய குழந்தை பருவ குழந்தையின் மனவெழுச்சி நடத்தையில் வெளிப்படுவதில் ஏற்படும் குறிப்பிடும்படியான மாற்றத்தை குறிப்பது அல்ல. கத்தி, அழுதல் போன்ற உடல் சார்ந்த வெளிப்பாடுகள் மூலம் மனவெழுச்சியை வெளிப்படுத்துவது வந்து பிந்தைய குழந்தைகிட்ட இருக்காது. மாற்றத்தை குறிப்பது அல்ல. பேலன்ஸ் 3 ஆப்ஷனை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். பிந்தைய குழந்தைகள் வெளிப்படுத்துறது சார்ந்ததாக இருக்குது. இது மட்டும்தான் மாற்றத்தை குறிக்காததாக இருக்குது. அடுத்த கேள்வி பாருங்க. ராமு 4ஆம் வகுப்பு படிக்கிறான். தேர்வில் குறைவான தரம் பெறுகிறான். இதனால் கவனச்சிதைவு ஏற்படும் அல்லது தற்போதைய சூழலை ஏற்றுக்கொள்ளும் வகையில் தனது சூழலை மறுவரையறை செய்கிறான். இவன் எதிர்கொள்ளும் அணுகுமுறை டேஷ் எனலாம். அவனுக்கு மனச்சிதைவுன்னு சொல்லிட்டாங்கல்ல, அதனால் மனவெழுச்சி மைய எதிர்கொள்ளல். மனச்சிதைவை சரி பண்ணுறதுக்கு அவனோட ஒரு கான்ஃபிடென்ட் லெவலை எப்படி வேணால் மாற்றிக்கலாம். 4 வாங்கினதே பெருசுன்னு சொல்லலாம், இல்லை நான் திரும்ப ஃபஸ்ட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து மனவெழுச்சி மைய எதிர்கொள்ளல். பதற்றம் என்பது தீங்கு வரும் என்று அஞ்சி எழும் மனவெழுச்சி. பிறரால் எவ்வழியில் பதற்றம் ஏற்படுவது இல்லை. இது செகண்ட் லெசனில் இருக்குது. ஆலோசனை பகரும்போது, அதாவது பதற்றத்துக்கான டெஃபினேஷன் செகண்ட் லெசனில் இருக்குது. எப்போ பதற்றம் வராது அப்படிங்கும்போது ஆலோசனை பகரும்போது. மற்ற ஆப்ஷனுக்கு இது பெட்ரு, அதனால் இந்த ஆப்ஷன் ரைட்டு. ஆலோசனை பகரும்போது, அட்வைஸு கமெண்ட் கொடுக்கும்போது கூட சில பேர் அடி வாங்கியிருக்காங்க. கீழ்கண்ட எந்த நிலையில் மொழி வளர்ச்சி அனைத்து வளர்ச்சியை விட விரைவாக உள்ளது? எப்போ அப்படின்னா குழந்தை பருவத்தில் தான் மற்ற வளர்ச்சியை விட மொழி வளர்ச்சி அதிகமாக இருக்கும். பியாஜேவின் ஒழுக்க வளர்ச்சி படிநிலைகளில் கீழ்கண்ட கூற்று வரும் படிநிலையின் பெயரினை கண்டறி. 5 நட்சத்திரங்களை கணித விடைத்தாளில் கொடுக்கப்பட்டு இருந்ததால் நந்தும் மகிழ்ச்சியாக இருந்தான். இது எவ்வகை நிலைன்னு கேட்டிருக்காங்க. தற்சார்பா, சார்பற்றதா, பிறர் சார்பு நிலை. யாரோ ஒருத்தவங்க 5 போடுவாங்கன்னு வெயிட் பண்ணி அதுக்கு சந்தோஷப்படுறோம் இல்லையா, அது பிறர் சார்பு நிலை. ஒழுக்க வளர்ச்சியின் பிறர் சார்பு நிலையில் நந்து இருக்கா அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். அடுத்து, புயல் மழையால் பாலம் உடைந்ததைக் கண்டு கணேஷ் உடனடியாக அவசர தொலைபேசி எண் 108க்கு தகவல் அளித்தார். இதிலிருந்து நீ அறிவது யாது? தன்மதிப்பு. ஆன்சர் தன்மதிப்பு. பின்வருவனவற்றுள் எது சரியான கூற்று? பிறந்த குழந்தையின் நியூரான்களில் என்ன இருப்பது இல்லை? ஃபர்ஸ்ட் லெசன்லேயே இருக்குது. மயலின் ஷீட் படலம் இருப்பது இல்லை. அதுக்கப்புறமா தான் வளர ஆரம்பிக்குது. அது வளர்றது தான் மயலினேஷன்னு சொல்கிறோம். வாக்கியம். நன்னெறி மதிப்பு என்பது எது சரி மற்றும் எது தவறு என்பதனை வரையறை செய்வதாகும். வாக்கியம் 2. பொறுப்புணர்ச்சி என்பது நன்னெறி மதிப்பிற்கான உதாரணமாகும். நன்னெறி மதிப்பு அதாவது கல்ச்சுரல் வேல்யூஸ்ன்னு சொல்லலாம். வாக்கியம் 1 மற்றும் 2 ரெண்டுமே சரியானவை. அடுத்து, கீழ்கண்ட வாக்கியங்களில் எது குழந்தைகளுக்கான வீரர்கள் என்ற நேர்மையான செயல்பாட்டினை காண்பிக்கவும். முருகன் விடுப்பு எடுக்காமல் தினமும் பள்ளி செல்வது, விபத்திலிருந்து புகை வண்டியினை தடுத்தல், மணி சிவந்தி மனிதனைப் போல பின்பற்றி மாடியிருந்து குதித்தல், சத்யா பணிக்காக தினமும் 5 கிலோமீட்டர் வண்டியில் போதல். இதில் எது குழந்தை வீரர்களின் நேர்மறையான செயல்பாடு எது அப்படின்னா, ராதா பெரிய விபத்திலிருந்து புகை வண்டியினை தடுத்து நிறுத்தினாள். இதுதான் வந்து சரியான குழந்தை வீரர்களுக்கான எடுத்துக்காட்டு. அடுத்த கேள்வி, சரியான விடையை கண்டுபிடிக்கவும். கூற்று 1. விளையாட்டு இணை, பள்ளி அல்லது கற்போர் இணை ஒரு குழந்தையின் சமூக வளர்ச்சிக்கு தூண்டுதலாக இருக்கிறது. ஒரு அகச்சிந்தனையுடைய ஆசிரியரால் குழந்தைக்கு சமூக வளர்ச்சியினை உட்புகுத்த முடியும். இதில் கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. அடுத்த கேள்வி பாருங்க. எந்த வகையான திட்டமிட்ட கற்றல் 6ஆம் வகுப்புக்கு மேல் உள்ள மாணவர்களுக்கு கடினமானது? கிளை மாதிரி வகையான கற்றல் வந்து 6ஆம் வகுப்புக்கு மேலே கடினமானது. கொஷின் பாருங்கள் எப்படி கேட்டிருக்காங்கன்னு. ஆசிரியரின் பொருத்தப்பாடற்ற நடத்தைக்கு பொருந்தாத ஒன்று. ஓகேவா, பொருத்தப்பாடற்ற நடத்தைக்கு பொருந்தாத ஒன்று. அப்போ பாசிட்டிவ் தான் கொஷின் ஆன்சரு. தொழில்நுட்பத்திறன் குறைபாடு, விமர்சித்தல், அதிகப்படியான வேலை, இது எல்லாமே வந்து பொருத்தப்பாடற்ற நடத்தை. பொருந்தாததுன்னு கேட்டாக்கா வழிகாட்டுறது அவங்களோட வேலை. ஓகேவா,
இந்த மாதிரி தான் கொஷின் இருக்கும். படிக்க தெரியுதான்னு பார்க்குறாங்க, ஏன்னா டீச்சர்ஸ் இல்லையா. அடுத்த கொஷின் பாருங்கள். ஐசிடி ஒருங்கிணைந்த உத்தியிலிருந்து மாறுபட்ட ஒன்று எதுன்னு கேட்டிருக்காங்க. ஐசிடி ஒருங்கிணைந்த உத்தி பற்றி நமக்கு சொல்லித்தராங்க. இணையவழி கற்றல், இணைந்த முறை கற்றல் கற்பித்தல், கல்வி செயற்கைக்கோள் வழி கற்றல் கற்பித்தல், காணொளி கலந்துரையாடல், இது எல்லாமே வந்து ஐசிடியில் இருக்குது. இல்லாத ஒன்று என்ன அப்படின்னா ஒப்பார் குழு தனி பயிற்சி. பாருங்கள், வரைக்கும் ஆப்ஷன் வச்சு ஆன்சராக கொடுத்துருக்காங்க. ஒப்பார் குழு தனி பயிற்சி மட்டும் அதில் பொருந்தாதது. ஃபாஸ்ட்டாக இருந்தால் ரிப்பீட்டாக வச்சு கேளுங்க. ஆர்வமிக்க ஆசிரியரின் அறிகுறியாக கருதப்படுவது. ஆர்வமிக்க ஆசிரியரோட அறிகுறியாக எது இருக்கும் அப்படின்னா மாணவர்கள் கேள்வி கேட்டல், மிகவும் அமைதியான வகுப்பறை, அதிகமான மாணவர் கலந்து கொள்ளுதல், குறைதீர் கற்றலை மேற்கொள்ளல். மாணவர் கேள்வி கேட்டல் தான் வந்து ஆர்வமிக்க ஆசிரியரோட அறிகுறியாக கருதப்படுது. அடுத்த கேள்வி 28வது கேள்வி. ஒரு மாணவனின் முன்னறிவை ஆசிரியர் எப்போது சோதிக்க வேண்டும்? ஒரு லெசன் எடுக்க போகிறோன்னா அதை பற்றி என்ன தெரியுது அப்படின்னு எப்போ தெரிஞ்சுக்கணும்? பாடத்தை அறிமுகப்படுத்தும் போதே அதை பற்றின கொஷின்ஸ் கேட்டு நாம் தெரிஞ்சுக்கலாம். அதிகாரமிக்க ஆசிரியரின் பண்பை மாணவர் என்ன செய்வாங்க? அதிகாரமிக்க யாராக இருந்தாலுமே என்ன செய்வாங்க? மாணவர்கள் வெறுப்பார்கள். குழந்தைகளாக இருந்தாலும் சுற்றி இருக்கவங்களாக இருந்தாலும் வெறுப்பார்கள். அதிகாரம் செலுத்துகிறவங்கள யாரும் விரும்ப மாட்டாங்க. அடுத்து, விமானப்படை வீரர்களுக்கு பயிற்சி அளிக்க பயன்படும் கற்றல் யுக்தி எது? திட்டமிட்ட கற்றல் யுக்தி தான் பயன்படுத்துகிறாங்க. விமானப்படை வீரர்களுக்கு பயிற்சி அளிக்க பயன்படும் கற்றல் யுக்தி திட்டமிட்ட கற்றல் யுக்தி. பிளான் பண்ணி சொல்லித்தராங்க. அடுத்து 17ஆம் தேதியே நடந்த ஆஃப்டர்நூன் கொஷின்ஸ் பார்க்கலாம். ப்ரூனரின் கருத்துப்படி மனித மூளை எத்தனை மாதிரிகளை கொண்டது என்று குறிப்பிடப்படுகிறது? 3 மாதிரிகளை கொண்டது. ப்ரூனரோட கருத்துப்படி மனித மூளை மாதிரிகள் 3. வைகாட்ஸ்கியின் கருத்துக்கள் எவ்விதழில் வெளியிடப்பட்டன? வைகாட்ஸ்கியின் கருத்துக்கள் எண்ணமும் மொழியும் என்ற இதழில் வெளியிடப்பட்டது. அடுத்து 3வது கேள்வி. வலுவூட்டல் கோட்பாட்டினை ஹல் டேஷ் சூத்திர உதவியுடன் விளக்குகிறார். ஆன்சர் ஏ. SER equal to F into H and D. SER equal to F into H and Dங்கிறது தான் வலுவூட்டல் கோட்பாட்டின் ஹல்லோட சூத்திரம். அறிவு உருவாக்க வகுப்பறைக்கு பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க. நீங்கள் மட்டும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வச்சு படிக்க மாட்டீங்க. உங்களுக்கு கொஷின் எடுக்கிறாங்களா, அவங்களும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வச்சுருப்பாங்க. அதனால் கொஷின் ரிப்பீட்டாக வாய்ப்பு இருக்குது, படிச்சுக்கோங்க. அறிவு உருவாக்க வகுப்பறை பொருந்தாத ஒன்று, மாணவர்களுக்கு தண்டனை வழங்குதல்ங்கிறது மட்டும் பொருந்தாத ஒன்று, பாக்கி எல்லாமே பொருந்துறது. அடுத்து பாருங்கள். கணிதத்தில் வல்லுநராக உள்ள ஒருவர் இசையை கற்றுக்கொள்ள கணிதத்தை பயன்படுத்துவது எதற்கு உதாரணம்? கணிதத்தில் இருக்கிறவங்க இசையை கற்றுக்கிறதுக்கு கணக்கு எந்த விதத்துலேயும் உதவாது. அதனால் அதை என்னன்னு சொல்கிறோம்? என்ன மாற்றம்னு சொல்கிறோம்? பூஜ்ஜிய மாற்றம். தடுக்கவும் தடுக்காது, ஹெல்ப்பும் பண்ணாது. அதை வந்து பூஜ்ஜிய மாற்றம்னு சொல்லுவோம். அடுத்து, குழந்தைகள் வெயில் காலத்தில் சூரிய வெப்பத்தினை தவிர்க்கின்றனர், ஆனால் குளிர்காலத்தில் சூரிய வெப்பத்தில் இருக்க விரும்புகிறார்கள். இது என்ன மாற்றம்? இயற்பியல் மாற்றத்தோட தொடர்புடையது. எந்த ஒன்று சிக்கலான பொதுமை கருத்து? நான் இது கொஷின் சைக்காலஜி பிளேலிஸ்ட்டில் இருக்குது, அந்த லெசனை படிங்க. அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு 5 கொஷினையாவது 5 லெசனையாவது படிங்க. ஆன்சர் குடியரசு. இது எடுத்துக்காட்டிலே கொடுத்துருப்பாங்க. நுண்ணறிவு ஈவின் நிலை 140 அல்லது அதற்கு மேல் இருப்பின் எவ்வகை நுண்ணறிவு நிலையை சார்ந்தது? மிகவும் மேம்பட்டது. 140க்கு மேலே இருந்தால் மிகவும் மேம்பட்டது. ஆன்சர் ஏ, மிகவும் மேம்பட்டது. அடுத்து, ஒரே வகைக்கு சொந்தமில்லாத 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தகவல்களுக்கு இடையே உள்ள உறவு அல்லது பகிரப்பட்ட அர்த்தத்தை உருவாக்குதல் என அழைப்பது விரிவாக்கம். விரிவாக்கி சொல்கிறாங்க. ஒரே வகைக்கு சொந்தமில்லாதது. உட்புறம் மற்றும் வெளிப்புறம் ஏற்படும் கவனச்சிதறல் தூண்டல்களை கட்டுப்படுத்தும் திறன். உட்புறம் மற்றும் வெளிப்புறம் ஏற்படும் தூண்டல்களை கட்டுப்படுத்தும் திறன் வந்து தடுத்தல். பொறுமையாக அமைதியாக படித்து புரிஞ்சுக்கிற திறமை இருக்கணும். அப்போ தான் டீச்சர்ஸாக ஆக முடியும். அதனால் கொஷின்ஸை படித்து புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணுங்கள். 2 காரணி கோட்பாட்டின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஸ்பியர்மேன். குழந்தைகள் பிறருடன் இணைந்திருப்பதற்கான காரணம் வந்து பாதுகாப்புக்காக இணைந்தே இருக்காங்க. அடுத்து, பெற்றோரின் விருப்பம் மற்றும் கவனம் எப்போதும் குடும்பத்தில் இன்னொருவர் மீது செலுத்தப்படுவதாக குழந்தைகள் நினைக்கிறார்கள். அப்போது அவர்களுக்கு என்ன தோன்றுது? அவங்க எந்த ஆங்கிளில் இருக்காங்க? கோபமாக இருக்காங்களா, பொறாமைப்படுறாங்களா? பொறாமைப்படுறாங்க. 2 குழந்தைங்க இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்த கேள்வி,
உச்ச முன்னேற்றத்தை அடைய வரம் பெற்ற பண்புகளை தனிநபர் பெற்றிருந்தாலும் மனம் எதிர்பார்ப்பது, அவனே உச்ச நிலைக்கு போயிடுவான், இருந்தாலும் அவன் மனம் எதை எதிர்பார்க்கும் அப்படின்னா வரையறைகள் கொண்ட குழுவை கொண்ட தரமான சூழலை உருவாக்குறது தான் எதிர்பார்க்கும். உச்ச முன்னேற்றத்தை அடைய வரம் பெற்ற பண்புகளை தனிநபர் பெற்றிருந்தாலும் மனம் எதிர்பார்ப்பது வரையறைகளை கொண்ட குழுவை கொண்ட தரமான சூழலை உருவாகணும் அப்படிங்கிறது தான் மனம் எதிர்பார்க்கும். அடுத்து 15வது கேள்வி. மீனா 18 மாத வயதுள்ள ஒரு குழந்தை பெற்றோரின் அன்பு இல்லாமையால் மராஸ்மஸ் நோயின் அனைத்து அறிகுறிகளையும் வெளிப்படுத்துகிறது. கீழ்கண்டவற்றுள் எது காரணமாக அமையும்? எது காரணமாக இருக்கும் அப்படின்னா 18 மாதம்னா எத்தனை வயசு? 1.5 வயசு. அப்போ எது காரணமாக இருக்கும் அப்படின்னா உடல் உறுப்பு சார்ந்த வாழ்வியல் தோல்வி, உயிரியல் சார்ந்த வாழ்வியல் தோல்வி, இது 2 தான் காரணமாக இருக்கும். சி மற்றும் டி தான் ஆன்சரு. 16வது கேள்வி. ஆசிரியர் வகுப்பறையில் ராஜா என்ற மாணவரை அழைத்து வேறுபட்ட வடிவமுள்ள பாத்திரத்தில் சம அளவு நீரை ஊற்றச் சொல்லி எந்த பாத்திரத்தில் அதிக நீர் அடைந்திருக்கிறது என்பதை கேட்கிறார். இதனுடன் தொடர்புடைய கருத்து எது? ஆன்சர் மையப்படுத்துதல். கீழ்கண்டவர்களுள் அறிதிறன் வளர்ச்சி சமூக இடைவினை ஆற்றலினால் ஏற்படுகிறது என்றவர் யார்? அறிதிறன் வளர்ச்சி சமூக இடைவினை ஆற்றலினால தான் ஏற்படுதுன்னு சொல்கிறவர் வைகாட்ஸ்கியோட கருத்து. அடுத்து ஆசிரியர் மாணவர்கிட்ட கேட்குறாரு, விடுமுறை நாட்களில் நீங்கள் எப்படி பொழுதை கழிச்சிங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பாயிண்ட்ஸாக போர்டில் எழுதுறாரு. இந்த பாயிண்ட்ஸ்லாம் பாருங்கள். பெற்றோருக்கு உதவுதல், நண்பர்கள் இணைந்து பொது சொத்தை சேதப்படுத்துதல், நூலகம் செல்லுதல், வீட்டு தோட்டத்தை பராமரித்தல். இதில் எது ஒழுக்க வளர்ச்சியை வளர்க்க இயலாது அப்படின்னு கேட்டிருக்காங்க, இயலும்னு கேட்டிருக்காங்க. அப்போது செகண்ட் ஒன் மட்டும் தவறு. 1, 3, 4 சரி. அடுத்த கேள்வி பாருங்கள். கூற்று. 4 மாத குழந்தை இடத்தில் ஒரு பந்தினை காட்டி பின்னர் அதனை ஒரு தலையணையின் கீழ் மறைத்துவிட்டால் குழந்தை அந்த பந்தினை தேட முயற்சிப்பது இல்லை. பந்து தலையணையின் கீழ் உள்ளது என்பதை குழந்தையால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. காரணம், பிறந்த 4 மாதங்கள் வரை குழந்தை பொருளின் நிலைப்புத்தன்மையை உணர்வது இல்லை. இதில் கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி. கூற்றில் நிலைப்புத்தன்மை தெரியல, அதனால் குழந்தைங்கள் எத்தனை மாதம் வரைக்கும்? 4 மாதம் வரைக்கும் தேடாது அப்படிங்கிறதையும் மனசில் பதிய வைங்க. குழந்தையின் உடல் வளர்ச்சியை பாதிக்காத காரணி மரபு, சூழ்நிலை, ஹார்மோன், இது 3மே உடல் வளர்ச்சியை பாதிக்கும். கற்றல் உடல் வளர்ச்சியை பாதிக்காத காரணி. கொஷினை நல்லா படிக்கணும். குழந்தைகளிடம் கற்பனை விளையாட்டு முதன்மையாக இருக்கும் காலகட்டம். குழந்தைகிட்ட கற்பனை விளையாட்டு எந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும் அப்படின்னா குறுநடை பருவமா, சிசு பருவமா, பள்ளி பருவமா? பள்ளி முன் பருவத்தில் தான் கற்பனை விளையாட்டு அதிகமாக இருக்கும். 22வது கேள்வி. ஒரு குழந்தையின் குடும்பம் அடிக்கடி மகிழ்வான விடுமுறையை மற்றும் குடும்ப சுற்றுலாவை அனுபவிப்பது பெரும்பாலும் எதன் தாக்கம்? அடிக்கடி வெளியில் போகிறது, சுற்றுப்பயணம் போகிறது, எதோட தாக்கம்? கலாச்சாரத்தின் தாக்கம். கலாச்சார தாக்கம்னு சொல்லுவாங்க அதை. அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். கூற்று. ஒப்பார் குழுக்களுக்குள் போட்டி, சண்டை சச்சரவு வருவது இயல்பு. ஆனால் முடிவில் நட்பு பாராட்டி ஒன்றுமை அடைவாங்க. அதே மாதிரி குழு தலைவன் செயலுக்கு அனைவரும் கட்டுப்படுவாங்க. இது 2மே சரியானது. கூற்றும் சரி, காரணமும் சரி. அடிச்சுக்கிட்டாலும் அவங்க குரூப்புக்குள்ளே திரும்பவும் சேர்ந்துருவாங்க. அடுத்து சூழல்சார் ஆக்கவியலோடு தொடர்புடையது. சூழல்சார் ஆக்கவியலோடு தொடர்புடையது எது? சூழல்சார் கற்றலின் முக்கியத்துவம், கற்றலில் கலாச்சாரத்தின் தாக்கம். இது 2 தான் சூழல்சார் ஆக்கவியலோடு தொடர்புடையது. அடுத்து 25வது கேள்வி. தொடக்கப்பள்ளி பாடங்களில் குறிப்பாக அறிவியல், சமூக அறிவியல் பாடங்களை ஒளிபரப்ப மத்திய கல்வியியல் தொழில்நுட்ப நிறுவனத்தால் ஏவப்பட்ட செயற்கைக்கோளோட பெயர் என்ன? 1A-வா, 1B-யா, 1C-யா? இன்சாட் 1A அப்படிங்கிறது தான் சரியான விடை. இன்சாட் 1A தான் அறிவியல், சமூக அறிவியல் பாடங்களை ஒளிபரப்புறதுக்காக அனுப்பியிருக்க செயற்கைக்கோள். அடுத்த கேள்வி பாருங்கள். 26வது கேள்வி. பாடப்பொருள், கற்பித்தல் அணுகுமுறை கொடுத்துருக்காங்க. விதை முளைக்கிறது, மாசுபடுத்துவதின் விளைவுகள், மிதக்கும் மூழ்கும் பொருள் தன்மை, கோழிப்பண்ணை, இதெல்லாம் விதை முளைத்தல் செயல்திட்ட முறை. மாசுபடுத்துதலின் விளைவுகள் கள ஆய்வு செஞ்சு கண்டுபிடிக்கணும். செகண்டுக்கு கள ஆய்வு. மிதக்கும் மூழ்கும் பொருட்களின் தன்மையை கண்டறியறது பரிசோதனை முறையில். கோழிப்பண்ணை கள ஆய்வு. ஒவ்வொரு பாடப்பொருளுக்குமான கற்பித்தல் அணுகுமுறை பாடத்தில் தனியாக கூட கேட்க வாய்ப்பு இருக்குது, படிச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி. கற்றலை மேம்படுத்த உதவுவது. உண்மையான வாழ்வியல் சூழல்களை வகுப்பறை கொணர்ந்து
வகுப்பறைக்குள் கொணர்ந்து மாணவர் இடைவினை மற்றும் ஆசிரியர் வழிகாட்டலுடன் கற்றல் தான் கற்றலை மேம்படுத்தும். அடுத்து, கற்றல் கற்பித்தல் நிகழ்வில் அதிகபட்ச புலன் உறுப்புகளை பயன்படுத்துவது பின்வரும் எந்த காரணியுடன் தொடர்புடையது? யாரோட தொடர்புடையது? அது ஆசிரியர் தொடர்புடையதா, செயல்முறை தொடர்புடையது? கற்றல் கற்பித்தலில் அதிகபட்ச புலன் உணர்ப்பு வரணும் அப்படின்னா செயல்முறை கொடுக்கணும். செயல்முறையை கொடுத்தா எல்லா உறுப்புகளுமே செயல்படுத்த ஆரம்பிச்சிடும். அறிதிறன் கற்றலை முன்மொழிந்தவர் யார்? ஜூன் பியாஜேங்கிறவர் தான் அறிதிறன் கற்றலை முன்மொழிந்தார். 30வது கேள்வி, ஒரு கருத்தை அறிமுகப்படுத்துவதற்கு முன்பு மாணவர்களின் சிந்தனையை தூண்டி பல்வேறுபட்ட கருத்துக்களை வெளிக்கொண்டு வரும் முறை என்ன முறை? மூளைத்தாக்கு முறை. ஆன்சர் சி. 30வது கொஷினுக்கு ஆன்சர் சி, மூளைத்தாக்கு முறை. இதோட 4 கொஷின் பேப்பரில் இருக்கிற 120 கேள்விகள் முடியுது. படிக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.